வெல்கம் டு சாய் எஸ்எஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு யம்மியான ஊறுகாய் ரெசிபி, அதாவது மாவடு ஊறுகாய் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். மாங்காய் ரெசிபி வந்து நம்ம சேனலில் 2 இருக்குது ஏற்கனவே. மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு 2 இருக்குது. அது 2த்துடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாவடு ரெசிபி, மாவடு ஊறுகாய். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவடு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபெப்ரவரி எண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு ஏப்ரல் வரைக்குமே கிடைக்கும். ஆனால் அந்த பிகினிங் ஸ்டேஜில் மார்ச்லலாம் வாங்கினீங்கன்னா நல்ல வடு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மாவடுவை வாங்கிட்டு அதில் இந்த மாதிரி அடிப்பட்டது, அழுகினது அதெல்லாம் நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மாவடுவை ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை வடு கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. காம்புள்ள வடுவாக இருந்ததுன்னா காம்பை கொஞ்சம் வச்சுட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது. இப்போ நான் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் சுத்தமாக ஒரு கிச்சன் டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த கண்டெய்னரில் போட போகிறீங்களோ அதையும் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கணும். இப்போது இதெல்லாம் நல்லா தொடச்சி ட்ரையாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம அளந்து தான் போட போகிறோம். அளக்காமல் நம்ம கண்டிட்டத்துக்கு ஊறுகாய் போட்டால் சரியாக வராது. அதனால் நம்ம அளந்து போட்டுக்கிறோம். இந்த கப்பால் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் 5 கப்புக்கு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸு ரேஷியோ வச்சுக்கலாம். மாவடு வந்து 5 கப்புனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மற்ற இது உப்பு, காரம் அதெல்லாம் நம்ம அதுபடி அளந்துக்கலாம். அப்புறம் ஊறுகாய் போடுறப்போ கையை நல்லா தொடச்சிட்டு ட்ரையாக இருக்கணும், ஈரமே இருக்கக்கூடாது. ஊறுகாய் போடுறப்போ மாவடு ஊறுகாய் போடுறப்பையும் இல்லை எந்த ஊறுகாய் போட்டாலுமே ஈரப்பதம் இருக்கவே கூடாது, சுத்தமாக இருக்கணும். இப்போ நம்ம 5 கப்பு அளந்துட்டோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் நம்ம அது கூடயே போட்டுக்கலாம். 5 கப்புக்கு 1 கப்பு கல் உப்பு எடுத்துக்கிறேன். கல் உப்பு தான் எடுத்துக்கணும், பொடி உப்பு எடுக்காதீங்க. அதில் வந்து அயோடின்லாம் இருக்கும், அது ரீஃபைண்டு சால்ட் இல்லையா, அதனால் அது தேவையில்லை நமக்கு. கல் உப்பு எடுத்து அதையும் மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி போடுறப்போ சீக்கிரமாக அது பிளெண்ட் ஆகிடும். நமக்கு வந்து தண்ணி விட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது மாங்காய் சுருங்கிறதுக்கு இந்த கல் உப்பு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுவுமே கல் உப்பாக போட்டோமா கல்லுக்கெல்லாம் இருக்குது நிறையா, அதனால நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் தூள் எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மஞ்சள் தூள் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி, அது வந்து நம்ம எதுவுமே பொருளை கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அது மாதிரி நம்ம மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கும் நல்லது. இப்போ இதில் கேஸ்டர் ஆயில் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். கேஸ்டர் ஆயில் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, மாவடு வந்து வெயில் சீசனில் தான் கிடைக்கும். வெயிலில் வந்து மாவடு சாப்பிட்றப்போ நமக்கு சூடு வந்து வயிறு எதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, வயிற்றுக்கு வலி அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ அது மாங்காய் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி, க்ரீஸ் மாதிரி ஆகிடும். அதனால மாவடு கெட்டு போகாது, அதுக்காக தான். இப்போ உப்பு, மஞ்சள் தூள், கேஸ்டர் ஆயில் இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு தடவை குலுக்கி விட்டுருங்க. குலுக்கி விட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை குலுக்கி வச்சுட்டு ஒரு 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவடுலாம் சுருங்கி தண்ணி விட்டுருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் தண்ணி வந்திருக்கு. இது இன்னுமே கூட நல்லா தண்ணி விடும். இப்போ அந்த தண்ணியை நம்ம ஒரு கண்டெய்னரில் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம காரத்தூள்லாம் போட போகிறோம். இப்போது 1 கப்பு கல் உப்புக்கு 1 கப்பு மிளகாய் தூள் போடுறேன். தனி மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, வரமிளகாய் தூள், அதுதான் நம்ம போட்டிருக்கோம். இந்த டம்ளராலேயே 1/2 டம்ளர் கடுகு தூள் போடுறேன். கடுகு தூள்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. கடுகு வந்து நம்ம சும்மா வாண்லியில் சூடான வாண்லியில் போட்டு ஒரு பெரட்டிட்டு அதை அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கணும். வறுக்கெல்லாம் தேவையில்லை, சூடு பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சு அதையும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் அந்த உப்பு தண்ணியில், மாவடுலேருந்து எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் சேர்த்தாச்சு. இந்த மாவடில் சேர்த்தாச்சு. இது இப்போ விழுது மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னுமே தண்ணி விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு அப்படி இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு நல்லாவே தண்ணி விட்டு நல்லா லிக்விடாக ஆகிடும். பாருங்கள், இப்போ 2-3 நாள் கழிச்சு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் சுருங்க இன்னும் உங்களுக்கு தண்ணி நிறையா விட்டுக்கும். இப்போ நான் வந்து
ஒரு எவர்சில்வர் ஸ்பூன் போட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் எவர்சில்வர் ஸ்பூன் போட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் கூட அந்த ஸ்பூனை வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே போடாதீங்க. ஏன்னா எவர்சில்வர் கூட இது ரியாக்ட் ஆச்சுன்னா அது எவர்சில்வர் வந்து கெட்டு போயிடும், இந்த ஸ்பூன் கெட்டு போயிடும், அப்புறம் ஊறுகாயும் கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஊறுகாய் போடுறப்போ கூடுமான வரை ஒரு செராமிக் ஜாரோ இல்லை ஒரு கிளாஸ் பவுலோ அது இருந்ததுன்னா போடுங்க. அது எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே எவர்சில்வர் ஸ்பூன் மட்டும் போடாதீங்க. இப்போ நீங்கள் நிறைய போட்டு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ டெய்லி யூஸுக்கு இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் ஒரு பீங்கான் ஜாடியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறப்போ ஒரு கொஞ்சமாக கம்மி குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோலாம் நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்னா அது பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.